ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். லவ் இந்த உலகத்தில் இதை விட ஆழமான, இதை விட அழகான, அதே நேரம் இதை விட ஜாலியான ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தாங்க சொல்லணும். சில நேரங்களில் நாம் ஏன் ஒருத்தரை இவ்வளவு பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ணுறோம்? அவங்கக்கிட்ட பல குறைகள் இருந்தாலும், அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் நம்ம மனசையே அவங்கள மட்டும் தேடுது. அவங்க கிட்டேருந்து வர்ற ஒரு சின்ன மெசேஜ் நம்மளையே சந்தோஷத்தோட உச்சத்துக்கே கொண்டு போகுது. அதே அவங்க கிட்டேருந்து வர்ற அமைதி ஏன் நெஞ்சு வெடிக்கிற மாதிரி ஒரு வழியை தருது. இதையெல்லாம் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நாம் எல்லோரும் லவ் பண்ணுறங்கிறது ஏதோ ஹார்ட்லேருந்து வர்ற ஒரு ஃபீலிங்கு நினச்சிட்ருக்கோம். ஆனால் ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிஜத்தில் லவ்வோட ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் நம்ம பிரெயினில் நடக்கிற சில கெமிக்கல் சேஞ்சஸில் தாங்க வருது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 10 ஆச்சரியமான உளவியல் உண்மைகள், அதாவது சைக்காலஜி ஃபேக்ட்ஸ், உங்கள் லவ்வை நீங்கள் பார்க்குற பார்வையை மொத்தமாக மாற்ற போகுது. குறிப்பாக வீடியோவோட கடைசியில் நான் சொல்ல போகிற அந்த 10வது உண்மை, நீங்கள் லைஃப்பில் நீங்கள் லவ்வை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத யாரும் உங்ககிட்ட சொல்லாத ரகசியத்தை சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். திஸ் இஸ் சைக்காலஜிஸ்ட் ரிஸ். வெல்கம் டு சைக்காலஜிஸ்ட் ரிஸ் தமிழ் சேனல். உண்மை 1, காதலும் போதைப் பொருள் ஒன்று தாங்க. என்ன கேட்கவே ஆச்சரியமாக இருக்கா? சைக்காலஜி படி ஒருத்தர் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க பிரெயினில் டொப்பமைன் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்குது. இது கொகைன் போன்ற போதைப் பொருளை பயன்படுத்தும் போது சுரக்கக்கூடிய அதே கெமிக்கல் தாங்க. அதனால தான் லவ் பண்ணும்போது நமக்கு ஒரு தனி போதையில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதனால தான் லவ் பிரேக்கப் ஆகும்போது ட்ரக் அடிக்ட்ஸ் ஒரு நாள் ட்ரக் இல்லைன்னா எப்படி தவிப்பாங்களோ அதே மாதிரி நம்மளும் தவிச்சு போயிடுவாங்க. அடுத்த உண்மைக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். கார்த்திக், திவ்யான்னு 2 பேர் இருக்காங்க. கார்த்திக்கு பயங்கரமான த்ரில்லிங் விஷயங்கள்னால் ரொம்ப பிடிக்கும். அவன் திவ்யாவை முதல்ல ஒரு தீம் பார்க்கில் இருக்க பயங்கரமான ரோலர் கோஸ்டர் ரைடுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வச்சு தான் திவ்யாவுக்கு கார்த்திக் மேலே லவ்வே வருது. அது எப்படி லவ் வரும் தானே நீங்கள் திங்க் பண்ணுறீங்க? இதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்குங்க. அதுதான் உண்மை 2. ஆபத்தான சூழல் காதலை வளர்க்கும். எப்படின்னா, ரோலர் கோஸ்டரில் போகும்போது திவ்யாவோட இதயம் வேகமாக துடிச்சிருக்கு. ஆனால் அவளோட பிரெயின் அந்த பயத்தில் வந்த இதய துடிப்பை பக்கத்தில் இருக்க கார்த்திக் மேலே வந்த லவ்வாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டா. ஸோ சைக்காலஜி படி யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஹாரர் மூவிக்கோ இல்லை ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸுக்கோ கூட்டிகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த உண்மை, 4 நிமிஷத்தில் காதல். அது எப்படி அப்படி தானே கேட்குறீங்க? ஒருத்தர் நமக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு முடிவு பண்ண நம்ம பிரெயினுக்கு வெறும் 4 நிமிஷம் மட்டும் போதுமாங்க. அதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 55% நம்மளோட உடல் மொழி, அதாவது பாடி லாங்குவேஜ், 38% நம்மளுடைய குரல் தாங்க வேலை செய்யுது. நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு வெறும் 7% தான் மதிப்பாங்க. இதை ப்ரூவ் பண்ணுறது தான் உண்மை 4. கண்களை பார்த்து கொண்டிருப்பது லவ்வை இன்க்ரீஸ் பண்ணுங்க. எந்த ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு ஆணும் பெண்ணும் 4 நிமிஷம் தொடர்ந்து ஒருத்தர் கண்ணை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தால் அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான அட்ராக்ஷன் உருவாகிடும்னு சைக்காலஜி சொல்லுதுங்க. அதே மாதிரி லவ் பண்ணுறவங்க ரொம்ப நாள் ஒன்றா வாழும்போது அவங்கள அறியாமலே நடக்கிற ஒரு மிராக்கிள் தான் உண்மை 5. அதாவது இதய துடிப்பு ஒன்றா மாறுமாங்க. கேட்கவே ஆச்சரியமாக இருக்கா? ஒரு உண்மையான காதல் ஜோடி பக்கத்தில் உட்காந்து 3 நிமிஷம் பேசினாலே அவங்களோட ஹார்ட் பீட் ஒரே விதத்தில் துடிக்க ஆரம்பிச்சிடுமா. இது அவங்க மனசு எவ்வளவு ஆழமாக இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆழமான எக்ஸாம்பிளுங்க. இப்போ நான் சொல்ல போகிற அடுத்த உண்மைகள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கானது. உண்மை 6, உடைந்த இதய அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லவ்ல பெரிய ஏமாற்றமோ இல்லை பிரேக்கப்போ நடக்கும்போது ஹார்ட்டில் நிஜமாவே ஒரு கடுமையான வலி வருங்க. இதை மெடிக்கல் வேர்டில் ஸ்ட்ரெஸ் கார்டியோமதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கும். அதாங்க மனசோட வலி உடம்புல நிஜமான வலியை ஏற்படுத்துது. நம்ம சுற்றி இருக்க யாராவது பிரேக்கப் ஆகி மோசமாக இருந்தா இல்லை சோகமாக இருந்தால் கூட இதெல்லாம் ஒரு வயசு கோளாறு, போய் வேலையை பாரு அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடும். ஆனால் சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா? அவங்களோட பிரெயினை ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ உடம்புல பெரிய காயம் ஏற்பட்டால் பிரெயினில் எந்த பகுதி வலிக்குமோ அதே பகுதி தான் பிரேக்கப் வலியின் போது துடிச்சிருக்காங்க. ஸோ மனக்காயம் அப்படிங்கிறது ஒரு வகை உடல் காயம்தான். அடுத்தபடியாக லவ்வோட ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணுற ஒரு தப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் உண்மை 7, காதல் ஒரு குருட்டுத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் நம்மளை டீப்பாக லவ் பண்ணும்போது நம்ம பிரெயினில் மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடிய பகுதியும் நெகட்டிவ் தாட்ஸில் உருவாகிற பகுதியும் டெம்பரவரியாக ஆஃப் ஆகிடுமாங்க. அதனால்தான் உங்ககிட்ட இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும்
கண்ணுக்கு தெரியாது, எல்லாரும் தப்புன்னு சொல்கிற விஷயம் கூட நமக்கு சரியாக தோணும். காதல் கண்ணை மறைச்சிருக்குன்னு பெரியவங்க சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு நியூரோ சயின்ஸ் இருக்குங்க. இதுக்கு அடுத்தபடியாக வர்றதான் உண்மை 8. காதலில் ஒரே மாதிரியான மனிதர்கள் ஈர்க்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பழக்க வழக்கங்களில் வேணால் எதிரெதிர் துருவங்களாக ஈர்க்கப்படலாம். ஆனால் வாழ்க்கையோட மதிப்புகள், உலகத்தை பார்க்குற பார்வை, எதிர்கால லட்சியம் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கவங்க தாங்க லவ்வில் ரொம்ப காலமாக நீடித்து வாழ்கிறாங்கன்னு சைக்காலஜி சொல்லுது. இப்போது உண்மை 9, அதாவது கட்டி பிடித்தல் கவலையே போக்கும். அதாவது நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கும்போதோ இல்லை பயந்து போய் இருக்கும்போதோ உங்களுடைய பார்ட்னரை ஒரு 20 செகண்ட்ஸ் இறுக்கமாக கட்டிப்பிடிச்சா போதும், உடனே உங்கள் உடம்புல ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரந்து உங்களுடைய மன அழுத்தத்தை மொத்தமாக குறைச்சிடுமாங்க. இது ஒரு நேச்சுரல் பெயின் கில்லருங்க. இப்போ நம்ம வீடியோவோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டுக்கு வந்துட்டோம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி லவ்வை ரொம்ப ஆழமாக, அதே நேரம் வாழ்க்கையில் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த 10வது உண்மை என்ன தெரியுமா? உண்மை 10, காதல் என்பது ஒரு உணர்ச்சி இல்லை, அது ஒரு தேர்வு. அது எப்படின்னா, உலகத்தில் இருக்க அத்தனை சைக்காலஜி எக்ஸ்பர்ட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு உண்மை இது தாங்க. நம்ம முதல்ல சொன்ன அந்த டொப்பமைன், அட்ரினல் போன்ற ஹார்மோன்கள் ஆயுட்காலம் வெறும் 18 மாதத்துலேருந்து அதிகபட்சம் 3 வருஷம் மட்டும்தான். அந்த ஆரம்ப கால கெமிக்கல்லாம் குறைஞ்சி அந்த அட்ராக்ஷன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நிஜமான காதலே ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதை இன்னும் சிம்பிளாக புரிய வைக்க ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சு. ஆரம்பத்துலேருந்து அந்த சினிமாத்தனமான காதல் இப்போ அவங்க கிட்ட இல்லை. ஒரு நாள் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை வருது. உன் மேல் எனக்கு காதலே இல்லைன்னு சொல்லி கோவத்தில் கத்துறாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் மனைவிக்கு உடம்பு முடியலை. உடனே கணவன் ஓடி போய் மாத்திரை வாங்கிட்டு வரான். ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்குறான். இங்கே நடக்கிறது என்ன? இது இங்கே தான் சைக்காலஜி வேலை செய்யுது. அந்த ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபை பார்க்கும்போது ஆரம்பத்தில் இருந்த அந்த காதல் இருப்பு அந்த நிமிஷத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என் பார்ட்னரை நான் கைவிட மாட்டேன், அவங்கள நான் கவனிச்சுப்பேன் அப்படிங்கிற அவனோட தேர்வு அங்கே இருக்குது. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, அந்த ஆரம்ப கால ஹார்மோன் சுரப்பு குறையும் போது என் பார்ட்னர் மேலே எனக்கு லவ் போயிடுச்சு, ஸ்பார்க் இல்லை அப்படின்னு நினச்சி ஈஸியாக பிரேக்கப் பண்ணிடுறாங்க. ஆனால் உண்மையான லவ் அப்படிங்கிறது அவங்களுடைய குறைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூடவே வாழணும்னு தினமும் நம்ம எடுக்கிற ஒரு ஆழமான முடிவு தாங்க. லவ்ங்கிறது வானத்துலேருந்து வர்ற ஏதோ ஒரு மேஜிக் இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம ஒருத்தருக்காக மனப்பூர்வமாக கொடுக்குற அர்ப்பணிப்பு, அதாவது டெடிகேஷன் சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 10 உளவியல் உண்மைகளில், அதாவது சைக்காலஜி ஃபேக்ட்ஸில் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த உண்மை எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பார்ட்னருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.